நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, எல்லார்கிட்டே நான் கேட்டிருந்தேன், கேரளாலேருந்து குமரி மாவட்டம் பிரிந்ததா அப்படின்னு கேட்டிருந்தேன். பொதுவாக எல்லாருமே நம்ம வரலாறு தெரியாமல் அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா நானுமே கரூர் மாவட்டத்தில் படிக்க நேரிடும்போது என்னுடைய தமிழ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் கேரளாலேருந்து பிரிஞ்சதுனாலன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது ஒரு தவறான பதில் தான். கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு சுதந்திரம் டைமில் 500 மேற்பட்ட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், அதாவது அங்கங்கே மாகாணங்களாக அரசர்கள் ஆட்சி பண்ணுற இது தான் இருந்தது. அதில் குறிப்பாக திருவான்கூர்னு சொல்லக்கூடிய இந்த மாகாணத்தில் தான் இப்போ குமரி மாவட்டமாக இருக்கக்கூடிய 4 தாலுக்காக்கள் இணைந்திருக்குது. அப்போ இந்த 4 தாலுக்காக்கள் திருவான்கூரில் இணைஞ்சிருக்குன்னா திருவான்கூர் எங்கே இருக்குது? மெட்ராஸ் ஸ்டேட்டினுடைய கீழே தான் பிரசிடென்சிக்கு கீழே தான் நம்முடைய திருவான்கூருமே வருது. அப்புறம் எப்படி நம்ம கேரளாலேருந்து பிரிவோம் இல்லையா? என்ன தான் ஆங்கிலேயர்களை திட்டினாலும் கூட இந்தியாவை ஒருங்கிணைச்சதில் சில பங்கு, கொஞ்சம் அளவில் பங்கு. ஏன்னா வெளியேருந்து ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் இங்கே அட்டாக் பண்ணும்போது தான் நாம் எல்லாமே ஓரளவு ஒற்றுமையாகிறதுக்கு உதவிச்சு. அதில் காங்கிரஸ் அசோசியேஷன், அதனால தான் காங்கிரஸ் எப்போவுமே ஒரு மூமெண்ட்டுன்னு தான், இயக்கம் தான் சொல்லுவாங்க, பார்ட்டி கிடையாது ஆரம்ப நிலையில். இப்போ இங்கே சுதந்திரமெல்லாம் கிடைச்ச பிறகு மொழிக்காக சண்டை வந்துகிட்டே இருக்குது. ஒரே மெட்ராஸ் பிரசிடென்சிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய 4 மாநிலங்களினுடைய பகுதி இருக்குது. மெட்ராஸ், நம்மளுடைய கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு கர்நாடகாவாக இருக்கட்டும், ஒடிசாவில் கூட கொஞ்சம் பகுதிகள். இப்போ மொழி வாரியாக பிரச்சனைகள் எழுந்தோன்னே 1948 ஒரு கமிட்டி போடுறாங்க, எஸ்கே தார் கமிட்டி. அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா போட்டு அவங்க வேண்டாம், மொழி வாரியாக மாநிலங்கள் பிரித்தானா இப்போ நீங்கள் ஒற்றுமையை சிதைக்கிற மாதிரி உள்ள விஷயங்கள் நடந்தேற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்ப ஆந்திர பிரதேஷ் 1953 ஒருத்தர் ஹங்கர் ஃபாஸ்ட் இருந்து இறந்து போயிட்டார். உடனே கலவரம் வெடித்து ஆந்திரா தான் முதல் மாநிலமாக மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து பிரிஞ்சு போகுது. அடுத்ததாக நாம் 2வது கமிட்டியை போடுறோம். ஏன்னா எல்லாரும் இப்போது ஆளுக்கு ஃபைட் பண்ண ஆரம்பித்தாச்சு. 2வது கமிட்டி ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், இவங்களுமே வேண்டான்னு தான் சொன்னாங்க. 3வது வேறு வழியே இல்லாமல் 3வது கமிட்டியை ஒத்துக்க வச்சு அவங்க ஃபைசல் அலி அமீர் குஷ்ரு கமிட்டி ஓகே சொல்லி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு 7வது அமெண்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட 14 மாநிலங்கள் உருவாகுதுங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்களான கேரளா வருது, கர்நாடகா வருது. இதில் கூட பெயர் மாற்றங்கள் கூட கொஞ்சம் காலகட்டத்துக்கு பிறகு நடந்தது தாங்க. அதனால் எப்போவுமே இனி மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து திருவான்கூர் பிரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கூட கரெக்டு, ஆனால் கேரளாலேருந்து பிரிஞ்சுன்னு சொன்னால் தப்பு.